தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்களை ஊக்குவித்திட மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம், பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் பாதிப்பை குறைக்கவும், மண் வளத்தை மேம்படுத்தவும், அதிக நீர் தேவையுடைய நெற்பயிருக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுடைய சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டிலும் 1,00,000 ஏக்கரில் மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம் 1,00,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 12,50,00,000 மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தரமான விதை, தளர்விலா விளைச்சல். உழவு தொழிலுக்கு முதன்மையான ஒன்று நல் விதையே என்பதை நன்கு உணர்ந்த நம் முன்னோர்கள் சாகுபடிக்கு தேவையான நல் விதைகளை அரிதான ஒன்றாக மிகவும் கவனமுடன் சேமித்து வைத்து பயன்படுத்தி வந்தனர். வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க தரமான சான்று விதைகள் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2025-26 ஆண்டில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் தரவல்ல ரகங்களில் சான்று விதைகள் 39,500 மெட்ரிக் டன் அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு உழவர்களுக்கு விநியோகம் செய்யப்படும். 2025-26 ஆண்டில் அரசு விதை பண்ணைகள் மற்றும் உழவர்களின் நிலங்களில் விதை பண்ணைகள் அமைத்து விதைகள் கொள்முதல் செய்யப்படும். இத்திட்டத்திற்கு ரூபாய் 250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் உழவர்களுக்கு தரமான சான்று விதைகளை காலத்தே வழங்கிட 7 அரசு சுத்திகரிப்பு நிலையங்கள் ரூபாய் 15,05,00,000 நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக நிறுவப்படும். உயர் விளைச்சல் தரக்கூடிய உழவர்களால் பெரிதும் விரும்பப்படும் தமிழ்நாட்டிற்கு அறிவிக்கை செய்யப்பட்ட பிற மாநில வேளாண் பயிர் ரகங்களில் வல்லுநர் ஆதாரம் மற்றும் சான்று விதைகள் 7,000 மெட்ரிக் டன் அளவில் கொள்முதல் செய்யப்பட்டு ஒன்றிய மாநில அரசு திட்டங்களின் கீழ் மானிய விலையில் உழவர்களுக்கு வழங்கப்படும். விதை சுத்திகரிப்பு துரிதப்படுத்திட ஏதுவாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் மூலம் 3,000 மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்படும். இது தவிர 2025-26 ஆண்டில் தரமான விதை உற்பத்திக்காக 1,73,000 ஏக்கர் விதை பண்ணைகளை பதிவு செய்து 1,25,000 மெட்ரிக் டன் விதைகள் சான்றளிக்கப்படுவதுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதை விற்பனை நிலையங்களுக்கும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு விதைகள் உரிய தர பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு உழவர்களுக்கு தரமான விதைகள் தொடர்ந்து கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.